சகோதரி எவாஞ்சலின், நான் திரும்பவும் வந்துட்டேன். விட்டு போக மனமில்லை. பொன் வார்த்தைகள் கேட்போம். திரளான ஜனங்களைக் கண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராட்சியம் அவர்களுடையது. பரலோக ராட்சியம் என்றால் என்ன? பரலோக ராட்சியம் என்றால் சமாதானம் நிறைந்ததும், பக்குவங்கள் நிறைந்ததும், தேவதூதர்கள் மகிழ்ச்சி நிறைந்ததுமான ஒரு மனிதனால் கற்பனை கொண்டு பார்க்க முடியாத ஒரு அழகிய இடம்தான் அந்த பரலோகம். அது மனிதனுக்கு கண்ணை மூடின பிறகு அல்ல, மனம் திரும்பினவுடன் அவனுக்கு கிடைக்கப்படுவது. மனம் திரும்பினவுடன் கிடைக்கப்படுவது அது நிலைத்திருக்கும். ஆத்மா முழுவதிலும் நித்திய ஜீவனுக்கும் இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆவியில் எளிமை உள்ளவர் பாக்கியவான். ஆவி என்றால் என்ன? எங்கு இருக்குது ஆவி? அதான் மனிதன். நாங்கள் உடம்பு எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பொருளுக்கு கரண்ட் இருந்தால் அந்த பொருள் வேலை செய்யும். அது மாதிரி எங்களுக்கு ஆவி தான் எங்களை வேலை செய்ய பண்ணுது. மற்றது ஆன்மா. ஆன்மா மனிதன் கண்ணுக்கே தெரியாது. மனிதன் ஆன்மாவை அறிய மாட்டான். ஆனால் ஆன்மா எல்லாத்தையும் பார்த்து கொண்டு மிக அமைதியாக இருக்குது. அது அக்னியில் தள்ளப்பட போதா, நரகாக்கினியில் தள்ளப்பட போகுதா, பரலோக ராட்சியத்துக்கு வெல்ல போகுதா, வந்து சேரப்போகிறதா என்றது தான் அந்த விழிப்புணர்வு. அதமதியாக தவிப்போடும் ஏக்கத்தோடும் அமைதியோடும் எல்லா உணர்வுகளோடும் அது பார்த்துருக்கு. அது வேறு என்ன செய்ய முடியும்? இந்த ஆவி என்ன செய்கிறன்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆவியில் கடினம் உள்ளவர்களுடைய நிலைமை, கடினமும் முரண்பாடும் வேதனைகளும் பாடுகளும் கசப்புகளும் குத்துப்பாடுகளும் சண்டைகளும் சுத்தங்களும் மத கலவரங்களும் ஜாதி கலவரங்களும் இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் தாங்களும் வாழ மாட்டார்கள், தங்கள் பிள்ளைகளையும் நிம்மதியாகவே இருக்க விட போகிறது இல்லை. அவர்கள் வீட்டு ஜீவன்களாக விட்டு பான பாத்திரங்கள் கூட வேதனை அனுபவிக்கும். ஏனென்றால் அவர்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அல்ல, ஆவியில் வறியவர்கள் அல்ல, ஆவியில் பணக்காரர், ஆவியில் அது எப்படி சொல்வது, ஆவியில் ஐஸ்வர்யவான்கள், ஆவியில் கொழுத்து இருக்கிறார்கள். கொழுத்த ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஜனங்கள் தான் அந்த ஆவியில். அப்போ நாங்கள் இப்போ என்னத்தை திருத்த வேணும்? எங்களுடைய ஆவியை நாங்கள் எளிமை உள்ளதாக்க வேணும். ஆவியை வறுமையானதாக்க வேணும். வறுமை உள்ள ஆவி பரலோக ராட்சியத்தின் திறவுகோல். இப்போ சரியா நாங்கள் சரியான விஷயத்தை விளங்கி கொண்டு வாசிக்கிறோமா? சும்மா வாசிச்சிருப்போம். என்ன? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராட்சியம் அவர்களுடையது. ஆவியில் என்றால் என்ன, எளிமை என்றால் என்ன என்பதை இப்பொழுது நாங்கள் தெளிவாக அறிந்து கொண்டோம். பொன் வார்த்தைகள் விட்டுவிட வேண்டாம். பிள்ளைகளுக்கு இதை பாடமாக்கி சொல்ல கொடுங்கள். அவர்கள் வேறு என்னையோவற்றை பழகிக்கொள்ளப் போகிறார்கள். பழகக்கூடாதவற்றை பழகிக்கொள்ளப் போகிறார்கள். பிறக்கக்கூடாது, அப்படி இன்னும் பிறந்து விட்டார்கள், வலிலகுவாக பூமிக்கு கொண்டு வந்தாச்சுது புதிய ஜென்மங்களை. அந்த ஜென்மங்கள் என்ன செய்ய போகிறார்கள்? கேட்கக்கூடாததை பார்க்கக்கூடாததை பழகி முடிச்சுட்டு இதுதான் என்று சொல்லி நிற்க போகிறார்கள். ஆனபடினால் முன்கூட்டியே இவற்றை முடியுமென்றால் முடியுமானவரையும் கஷ்டப்பட்டு முடிந்தவரை பிள்ளைகளோடு அவர்கள் நோக்காட்டி போடாமலுக்கு இதையே கதைத்து கொண்டிருந்தால் ஒரு கொஞ்சம் என்றாலும் அவர்களிடத்தில் போய் சேரும். எதை பற்றி? ஆவியை பற்றி, மனிதனுடைய ஆவியை பற்றி, மனிதனுடைய ஆவியை எப்படி எளிமையாக்குறது என்பதை பற்றி, ஆவியை எப்படி வறுமையாக்குறது என்பதை பற்றி. ஒன்றையும் விரும்பக்கூடாது, ஒன்றையும் பற்றி பிடிக்கக்கூடாது, இதுதான் அதுதான் என்று சொல்லி நாங்கள் எதையும் பிடித்து கொண்டு நிற்கக்கூடாது. எல்லாம் லூஸ், எல்லாம் சுகம், அதான் அன்பு. இறுக்கி பிடித்தால் எவ்வளோ வேதனையாக இருக்கும். மற்றவனுக்கு பிடிக்காட்டாலும் அவன் அதை செய்தியாக வேணும் என்றால் நீங்கள் பிடிக்கிற பிடியாதாக இருக்கிறது. இந்த நல்லவற்றை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். வேதனைப்படுத்தி சொல்ல முடியுமா? கட்டாயம் படிக்கணும்னு சொல்ல முடியுமா? இல்லை. எப்போ அப்படி என்றால் எப்படி சொல்லிக் கொடுப்பது? நாங்கள் அதிலேயே ஊறி இருக்க வேண்டும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள்.
ஒரு நன்மையை குறித்து துயரப்படுறோம் அல்ல, ஒரு நன்மையை செய்து முடிக்கவில்லையே, நன்மையான காரியங்கள் கெட்டெடுக்க முடியல என்று துயரப்படுகிறோம் அல்லவா? அதுக்கான ஆறுதல் கிடைக்கும் என்ற நாங்கள் நன்மைகளுக்கான முயற்சிகளை நாங்கள் செய்த பிள்ளைகளாக இருக்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சிலர் குத்தி முறிவார்கள். ஐயோ! எல்லாம் பெற்றுக்கொள்ள வேணுமே என்று சொல்லி படாத பாடுபட்டு ஓடி அவர்கள் இழக்கிற இழப்பு 7 மடங்கு மோசமாக இழப்பார்கள். சிலர் அமைதியாக, பக்குவமாக இருந்து அவர்களுக்கு எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். இந்த 5ஆம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் தான் இப்ப நான் வாசிச்சேன் நான். இது இது இந்த வசனங்களை பாடமாக்குங்கள். இந்த வசனங்கள் என்ன சொல்லுது என்று அறிஞ்சு படியுங்கள். சும்மா வாசிச்சு எந்த பிரயோசனமும் இல்லை. இது விளங்கிக் கொண்டு வாசிக்க வேண்டும். அப்பொழுது தேவ கடாட்சியம் இருதயத்தையும், எங்களுடைய ஆவியையும், ஆன்மாவையும் காத்துக்கொள்ளும். அமைதியா இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற சொல்றனே ஆன்மா, அதையும் அற்புதமாக காத்துக்கொள்ளும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.